உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே யாதவர் கல்லூரியில் இருக்கக்கூடிய வீரன் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிப்பதை நாங்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறோம். இந்த தேசத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வரலாறு அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், இந்த தேசத்தில் மரணம் எப்படி வேண்டாமலும் ஒரு மனிதனுக்கு ஏற்படலாம், ஆனால் யூசுப் கான் என்ற ஒரு கொடூரன் நம்மளை அடக்கி ஆண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் பணிபுரிந்த யூசுப் கான் என்ற ஒரு மருதநாயகம் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களிடத்திலே அவருடைய தளபதிகளை கொண்ட பொழுதும், அவருடைய கூட இருந்த அனைவரையும் கொலை செய்த பொழுதும் கொஞ்சம் கூட அஞ்சாமல் நெஞ்சுரத்தோடு நின்று அந்த இடத்திலே இறந்தவர்களை கண்டும் அஞ்சாமல் நின்ற வீரன் அழகுமுத்துக்கோன் யூசுப் கான் சொன்னான், மன்னிப்பு என்ற ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால், மன்னிப்பு கேட்டு இந்த அடிமை இந்தியாவில் நான் வாழ்வதை விட நான் மண்டியிடாத மரணத்தோடு மீண்டும் இந்த தேச விடுதலைக்காக பாரத அன்னையில் மடிய வேண்டும் என்று சொல்லி உயிர் நீத்த ஒரு மாவீரனுடைய விழா 269வது விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த நிகழ்வுகள்லாம் இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் இந்த நிகழ்வை கொண்டு செலுத்தி அங்கே பிரேயர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒவ்வொரு தேச விடுதலைகளுடைய வரலாற்றுகளை பதிவு செய்ய வேண்டும். இப்போ கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கூடங்களிலே ஒவ்வொரு தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒவ்வொருவரும் மறந்த நாளை நினைவு கூர்க்கும் வகையிலே அந்த நாள் 1 மணி நேரம் அந்த டயத்தை ஒதுக்கி குழந்தைகளுக்கு வீரன் அழகுமுத்துக்கோனினுடைய வரலாறு, இந்த தேசத்திற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் கோரிக்கையாக வைத்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். இது போன்ற விழாக்கள் விரிவு செய்யப்பட்டு அனைவருமே இந்த விழாவை எடுத்து கொண்டாட வேண்டும் என்று தமிழக மக்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.